இப்போ வந்து நெறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வர மாரி நெறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் வர ஆரம்பிச்சுச்சு. கொரியன் ஸ்கின் கேர் அப்டின்லாம் நெறைய ஃபாலோ பண்றாங்க. சொல்லும்போதே சிரிக்கிறீங்க. கொரியன் ஸ்கின் அந்த மாரிலாம் ஃபாலோ பண்றாங்கல்ல மேம். இதெல்லாம் வந்து வொர்க் அவுட் ஆகுதா? அண்ட் கொலாஜன் பூஸ்டர் அப்டின்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. கொலாஜன் பூஸ்டர் அப்டின்றது என்ன? அத வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்னால மட்டும் தான் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்துட்டு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கொரியன் ஸ்கின் கேர் ஏன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்சஷன்னா, பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் நம்ம வெளிய சொல்லாட்டியுமே, இன்னுமே நம்ம ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ, அது நான் வந்து இஷ்யூவா தான் பார்க்குறேன், இஸ் ஸ்கின் கலர். வி ஆர் ஒப்சஸ்ட் வித் ஃபேர் ஸ்கின். இப்போ இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்லயுமே வந்துட்டு நான் பார்க்குறேன், கிளினிக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது கலர் கம்மியா கலர் கம்மியா இருக்கு, கலர் எப்படி. ஸோ நான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன சொல்ல விரும்புறேன்னா, த ஸ்கின் கலர் தட் யூ ஆர் இன் இஸ் த பெஸ்ட் கலர். அண்ட் ஜென்ரலி நம்ம வந்து வி ஷுட் feel proud of our skin color because it is protective in a lot of different ways. And individually கூட அவங்களோட ஸ்கின் கலர்ல வந்துட்டு they should feel happy and proud in it. எஸ், அதில் வந்துட்டு சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஃபேர் ஆகணும், பிரைட் ஆகணும் அப்படின்ட்டு லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் அன்னேம்டு க்ரீம்ஸ், தே யூஸ் இந்த மர்க்யூரி கண்டெய்னிங் க்ரீம்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜ் மட்டும் இல்லை, உள் உறுப்புகளையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ். அண்ட் கம்மிங் டு த கொரியன் ஸ்கின் கேர், ஸோ பேசிக்லி வந்துட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் அது அவங்க 10 ஸ்டெப்பு பண்ணாலும் 15 ஸ்டெப்பு 40 ஸ்டெப் பண்ணாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அவங்களுக்கு மெயினாக என்ன ஒரு ஃபேக்டர் இருக்கும்னா ஹைட்ரேஷன். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கின்னை ப்ளம்பாக காமிக்கிறதுக்கு ஹைட்ரேஷன் காமி. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஹியூமிடிட்டி வேறு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாகவே வந்து சம்டைம்ஸ் வி டெல் பீப்புள், எஸ்பெஷலி கொஞ்சம் இந்த காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் சம்மன் ஹூஸ் காட் அன் ஆயிலி ஸ்கின். ஆனால் நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் யூ கேன் கெட் அவே ஈவன் வித்தவுட் தட். அதாவது நீங்கள் டே டைமில் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் ஜென்ரலி ஐ வில் ஆல்வேஸ் எம்பசிஸ் ஆன் நைட் டைம் யூஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ஃபார் எவ்ரி ஒன். இதுவே ட்ரை ஸ்கின்னா அவங்களால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் இப்போ ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வர சன்ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அந்த ஒரு மாய்ஸ்ட் ஃபீல் இருக்கிறதுனால வி கேன் கெட் அவே வித் தட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்ரேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இருக்கணும்னு தேவை கிடையாது. பட் அவங்களுக்கு வந்துட்டு அதுதான் கீ ஃபேக்டர். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். தெர் மைட் பி த சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் 4-5 ஸ்டெப்ஸ். ஸோ வி டூ நாட் ரிக்வயர் தட். ரெண்டாவது, நம்ம ஸ்கின் ஜெனட்டிக்ஸையும் புரிஞ்சுக்கணும். அவங்களோட ஸ்கின் ஜெனட்டிக்ஸ் வந்து வேறு, நம்ம ஸ்கின் ஜெனட்டிக்ஸ் வேறு.